வணக்கம் நண்பர்களே. சமீபமாக வந்த செய்தி உறுதிப்படுத்தப்படாத செய்தியாக இருந்தது. இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், கரூர் பெருந்துயரம் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை தொடங்கியது என்று ஏற்கனவே நாம் பதிவிட்டிருந்தோம். அந்த சிபிஐ விசாரணையின் முதல் கட்ட அறிக்கை சீலிடப்பட்ட கவரில் நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக தகவல். அந்த சீலிடப்பட்ட கவரில் யார் யார் குற்றவாளிகள், அந்த சம்பவத்திற்கு குற்றவாளிகள் என்று யாரை தீர்மானிக்கிறது சிபிஐ விசாரணை. ஏற்கனவே 3 கொண்ட குழு இருக்கிறது, சிபிஐ விசாரணையும் இருக்கிறது. இந்த சிபிஐ விசாரணையினுடைய அறிக்கையை அவர்கள் இந்த 3 கொண்ட குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இதன் அடிப்படையில் இவர்கள் முடிவெடுப்பார்கள். இதுதான் இதுவரை உள்ள நடைமுறை உத்தரவு. இப்போது A1 அக்யூஸ்ட் குற்றம் சாட்டப்பட்ட நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 பேரும் யார் யார் என்று ஒரு முதல் கட்ட விசாரணையை முடித்த சிபிஐ ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் A1 கரூர் மாவட்ட நிர்வாகி மதியழகன் என்று குறிப்பிடப்படுகிறது. இரண்டாவதாக A2 ஆக புசி ஆனந்த் பொதுச் செயலாளர், தாவைக்காவினுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். மூணாவதாக நிர்மல்குமார், அதாவது இந்த தேர்தல் பிரச்சார நிகழ்வுகளெல்லாம் ஒருங்கிணைப்பாளர் என்று நினைக்கிறேன். அவருடைய போஸ்டிங் சரியான வரல, ஆனால் இந்த 3 பேர் தான், A1, A2, A3. இந்த 3 பேர் தான் குற்றவாளிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களாக கருதப்படும் இந்த தருணத்தில் மிக முக்கியமான ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த 3 பேரும் தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்க முயல வேண்டும் என்றால் இவர்கள் யார் மீது குற்றம் சாட்ட வேண்டும்? ஐயா, எல்லாம் தலைவர் சொல்லி தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லணும். தலைவர் யார்? நடிகர் விஜய். அப்படி சொல்லணும். இல்லைன்னா நாங்கள் தாங்க எல்லாம் பண்ணோம், நாங்களே திட்டம் போட்டோம், எங்கள் திட்டத்தில் தான் அவ்வளவு பழுதுகள், அவ்வளவு குறைபாடுகள், நாங்களே இதை நேரடியாக இதை ஒப்புக்கொள்கிறோம், அதனால் நாங்களே சரிக்கு சொல்கிறோம் அப்படின்னு போவாங்களா? அல்லது இவங்களெல்லாம் இப்போ ஜெயிலுக்கு போக விடாமல், குற்றம் மேற்கொண்டு நிரூபிக்கப்படாமல் தடுக்கிறதுக்கு விஜய் என்ன பண்ணணும்? கூட்டணியில் சேரணும். முதல் கட்ட அறிக்கை வந்துடுச்சா? இதில் விஜய் குற்றம் சாட்டப்படவில்லை. விஜய் குற்றம் சாட்டப்படவில்லை என்பதற்கு பின்னணி காரணங்கள் நிறைய இருக்கலாம். நியாயமான கல நிர்வாகம் கூட காரணம் இருக்கலாம். ஆனால் நாம் எழுப்பும் ஒரே ஒரு கேள்வி, நிர்வாகிகள், பொதுச் செயலாளரோ மாவட்ட நிர்வாகியோ தேர்தல் பிரச்சார ஒருங்கிணைப்பாளரோ யாராவது இருக்கட்டும், இவர்களெல்லாம் தலைவருடைய ஆலோசனை கேட்காமலேயே முடிவெடுத்து விட்டார்களா? அப்போ முதல் குற்றவாளியாக யாரை சேர்க்க வேண்டும்? தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.